ஈரானுக்கு ரஷ்யாவோட உதவிகள் வருமா வராதா? ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு 20 வருஷத்துக்கு ஆக்டிவா இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒப்பந்தம்ன்றது சமீபத்தில் கையெழுத்திடப்பட்டுச்சு. அப்படின்னா அதோட வேலை தான் இந்த இடத்துல என்ன? இப்ப ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அவ்வளோ பெரிய ஒரு போரை தொடங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் அதனால என்ன உதவி பண்ண முடியும்ன்ற கேள்வி இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே எல்லாரோட மைண்ட்லயும் வந்திருக்கும். குறிப்பா அமெரிக்கா அவங்களோட கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பை மூவ் பண்றப்பவும் அவங்களோட டேங்கர் ஃபிளீட்டை இந்த இடத்துல மூவ் பண்றப்பவும் இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் உதிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 முக்கியமான சம்பவத்தை பார்க்க போறோம். ஒன்று, ஈரானுக்கு சொந்தமான 2 F-14 டாம்கேட்ஸ் விமானங்களை நேத்து இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணி அதை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. இரண்டாவது, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப் பத்தின அந்த ஒரு டீடைல்ஸை இதுல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கே தாம்பக்ஷவங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். F-14 டாம்கேட்ஸ் இப்போ ஈரானோட ஆர்சனல்ல இருக்கிறதுல அதிகமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம்னா இதை சொல்லலாம். இதை 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி அப்போ இருந்த ஈரானோட அரசாங்கம் அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு 80 விமானங்களை பர்ச்சேஸ் பண்ணாங்க. அன்னைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா 80களுக்கு முன்னாடி அட்வான்ஸ்டு ஏவியானிக்ஸை கொண்ட விமானம், அட்வான்ஸ்டு ஏர் டு ஏர் மிசைலை கொண்ட விமானம்னா இந்த F-14 டாம்கேட்ஸ் விமானங்களை சொல்லலாம். இப்போ ஆக்டிவா ஈரான் கிட்ட ஒரு 35ல இருந்து 40 விமானங்கள் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அந்த இடத்துல புரட்சியானது ஏற்பட்டு இவங்க இந்த ஆட்சி மாற்றம்ன்றது ஏற்பட்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு உதவியும் இதை சர்வீஸ் பண்றதுக்கு அமெரிக்காவால் கொடுக்கப்படல. பிளாக் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணி அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய உதிரி பாகங்களையும் அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய சில ஸ்பேர்ஸையும் கமர்ஷியல் விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்பேர்ஸையும் பயன்படுத்தி மட்டும்தான் இந்த விமானங்களை இப்போ வரைக்கும் இவங்க ஆக்டிவாக வச்சிருக்காங்க. ஸோ இப்போவும் ஒரு கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட் தான் இந்த F-14 டாம்கேட்ஸ். இந்த இஃப்ஷான் ப்ராவின்ஸில் நடந்த அந்த அட்டாக்லையும் சரி, இல்லை தெஹ்ரானோட அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸில் இருந்த அந்த ஏர்பேஸில் நடந்த அட்டாக்லையும் சரி, 2 F-14 டாம்கேட்ஸ் விமானங்கள்ன்றது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸை இஸ்ரேல் வெளியிட்டிருக்காங்க. அன்ரிப்பேரபிள் மோட்ல சுத்தமாக வந்து இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலைமையில் ஈரானோட இந்த F-14 டாம்கேட்ஸ் விமானங்களானது இருக்கு. இது ஒரு பெரிய இழப்பு தான். இது ஈரானோட விமானப்படையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வீக்காக இருக்கக்கூடிய உங்களோட ஏர்ஃபோர்ஸ்க்கு இன்னொரு சிவியரான ப்ளோ தான். ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் மட்டும் தான். ஏன்னா நேற்று திரும்பவும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இந்த மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக்ன்றது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2 தரப்பும் ஒருத்தர் மோசமாக தாக்கிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் எடுத்து பார்த்தோன்னா இஸ்ரேலியர்கள் குறைஞ்சபட்சம் 24 பேர் இறந்திருக்கிறதா அபிஷியலா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த பக்கம் ஈரான்ல எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா 240 பேருக்கு இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1000க்கும் அதிகமான நபர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிவியர் இன்ஜுரிஸ் எல்லாமே சேர்த்து இஸ்ரேலில் அந்த 24 நபர்கள் இறந்தது மட்டும் இல்லாமல் 500க்கும் அதிகமான நபர்கள் இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நடந்திருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இன்னும் பதற்றத்தை அதிகப்படுத்துவதை தவிர இந்த 2 நாடும் நார்மலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போதைக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தோன்னா மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் அடிச்சிட்டோம், மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் அடிச்சிட்டோன்னு ஈரான் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஈரானோட ஸ்டேட் பிராட்காஸ்டிங் டிவியவே அவங்க லைவா அவங்களோட நியூஸை சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த பில்டிங்கை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது இஸ்ரேலோட ஒரு பிக்கஸ்ட் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க அதிகாரப்பூர்வமான ஒரு அரசு தொலைக்காட்சி அடிக்கிறதுன்றது நேரடியாக அந்த நாட்டுக்கு சவால் விடுற மாதிரி. உன்னோட நாட்டில இருந்து நீ எந்த வகையில செய்திகளை வெளியிடுறியோ அந்த மீடியம் மேலேயே என்னால் கை வைக்க முடியும்னு இஸ்ரேல் அவங்களோட பவரை இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெஹ்ரானை எவாக்குவேட் பண்ண சொல்றது, உடனடியாக வந்து தெஹ்ரானோட இந்த பகுதிகளில் இருந்து மக்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்றது எல்லாமே அந்த இடத்துல எந்த அளவுக்கு இவங்களால அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அந்த ரோலை பிளே பண்ண முடியுமோ அதை தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ மெயினாக அந்த ரஷ்யா மேட்டருக்கு வரும். ஏன்னா ஏப்ரல் மாசத்துல 2 நாடுகளோட ரஷ்யாவோட ஸ்டேட் டுமாவிலையும் அவங்களோட மேல் சபையிலையும் இந்த ஒரு ஒப்பந்தம் சட்டமாக்கப்பட்டு அது பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி ஈரானோட பார்லிமெண்ட்லையும் இதுக்கான அப்ரூவல்ன்றது கொடுக்கப்பட்டுச்சு. 20 வருஷம் 2 டிகேட்ஸுக்கு ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷனுக்கான அந்த ஒரு சட்டமானது மாற்றப்பட்டுச்சு. நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸ்ல கேட்டது என்னன்னா, அப்போ ரஷ்யா இந்த இடத்துல என்னதான் பண்ணுவாங்க? ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு டைரக்டான சப்போர்ட், யூரோப்பியன் யூனியன், யூரோப்பில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு சப்போர்ட். அப்போ ரஷ்யா, வடகொரியா, சீனா இவங்க 3 பேர் என்ன தான் பண்ணுவாங்க? வடகொரியாவுக்கும் சரி சீனாவுக்கும் சரி இந்த இடத்துல டைரக்டாக எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்ரிமெண்ட்ன்றது கிடையாது. ஆனால் ரஷ்யாவுக்கு ஈரானுக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தமானது ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதன் மூலயமா என்னதான் உதவிகளை பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா,
பேக் சேனல் வழியா ஈரானுக்கு ரஷ்யாவால பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்ரிமெண்ட்ன்றது ஒரு 47 ஆர்டிக்கலை கொண்டது. அது வந்து வேணும்னா சொல்லுங்க, அந்த டாக்குமெண்ட்டோட லிங்கை கீழே பின் பண்றேன். இதுல எல்லா ஆர்டிக்கலையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணோம்னா ஒரு 2-3 மணி நேரமாக தேவை. நமக்கு மெயினான விஷயத்தை மட்டும் எடுப்போம். ஏன்னா இந்த ஆர்டிக்கலோட முக்கியமான 3 சிறப்பம்சம், அதுல வந்து பல டிவிஷனா பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. முக்கியமான 3 சிறப்பம்சம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க தொட்டிருக்கக்கூடியது ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப். ரெண்டாவது, ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுதுன்னா மிலிட்டரி கோஆபரேஷன்ன்றது எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றத ரெண்டாவதா சொல்லியிருப்பாங்க. மூணாவதா இருக்கக்கூடியது எமர்ஜென்சி ஹெல்ப் அண்ட் இன்டெல் ஷேரிங்னு சொல்லுவாங்க. இதுல ஆர்டிகல் 1 நீங்க பாத்தீங்கன்னா அதோட ஸ்கிரீன்ஷாட் இது அந்த ஆர்டிகல்ல இருந்து எடுத்தது. அந்த ஆர்டிகல் 1ல மென்ஷன் பண்ணிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப 2 நாடுகளுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை, ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்ரிமெண்ட் ஆனது இருக்கு. இப்போ ஈரானையோ இல்ல ரஷ்யாவையோ தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க அக்ரஸரா மாறி இந்த இடத்துல அவங்கள அடிக்கிறாங்க, இல்ல இந்த இடத்துல இந்த 2 நாடுகள்ல ஏதோ ஒரு நாடுக்கு எதிரான ஒரு போரை தொடுக்கிறாங்கன்னா நேரடியா மிலிட்டரி இன்டர்வென்ஷன்ன்றத இந்த நாடுகள் அந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குன்னா ஈரான் உக்ரைனுக்கு உதவி பண்ணக்கூடாது. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குன்னா ரஷ்யா இஸ்ரேலுக்கு உதவி பண்ணக்கூடாது. அது நேரடியா இருந்தாலும் சரி, இல்ல பேக் சேனல்ஸ் வழியா இவங்க உதவிகள் பண்ணாலும் சரி. இது ஆர்டிகல் 1ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இரண்டாவது ஆர்டிகல் 2ல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இவங்களோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்டையும் இவங்களோட உளவுத்துறை சார்ந்த சில முக்கியமான டேட்டாஸையும் அதிகாரிகளையும் 2 பேருக்குள்ள மாத்திக்கிறது. அதாவது ரஷ்யாவோட எஃப்எஸ்பியும் சரி, இங்க ஈரானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் சரி, இப்போ ஏதாச்சும் ஒரு முக்கியமான நிலைமை ஈரான் இஸ்ரேலை ஸ்ட்ரைக் பண்றப்போ அவங்களுக்கு முக்கியமான ஒரு கோஆர்டினேட்ஸ்ன்றது கிடைக்குதுன்னா, இல்ல முக்கியமான கோஆர்டினேட்டர் தேவைன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு சேட்டலைட் நெட்வொர்க்ன்றது பெருசா கிடையாது. அவங்க கிட்ட உளவு செயற்கைக்கோள்ன்றதும் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கப்போ ரஷ்யாவோட சேட்டலைட் இன்புட்டை இவங்களால நேரடி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது நல்ல ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்போ உக்ரைன்ல வந்து சேட்டலைட் ஆக்சஸ்ன்றது நாட்டோவால கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இவங்க ரெக்வஸ்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களோட சேட்டலைட் இமேஜஸ் அமெரிக்கா கொடுப்பாங்க, நாட்டோவும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் ப்ரொவைடர்ஸ், சேட்டலைட் இமேஜ் ப்ரொவைடர்ஸோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது மூலமா உக்ரைனால ரஷ்யாவை ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இது உக்ரைன் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிறுவனங்களால இல்ல அந்த ஒரு அமைப்பால கொடுக்கப்படக்கூடிய ஒரு டேட்டா. ஆனா இந்த இடத்துல ரஷ்யாவாவே முன் வந்து ஈரானுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கான ஃப்ரீ ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதாவது இந்த டைம் ஃப்ரேம்குள்ள எந்த டேட்டாலாம் வேணுமோ அதை ரஷ்யாவோட பெர்மிஷன் வாங்காம, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள ரிப்பீட்டட் பெர்மிஷன்ஸ் இல்லாம ஒட்டுமொத்தமாக வாடகைக்கு கொடுக்குற மாதிரி எந்த ஒரு பைசாவும் இல்லை எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் அந்த டைம் பீரியட்ல ரஷ்யாவோட சேட்டலைட்ஸை இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ரெக்வஸ்ட் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்கும் அதோட ஆக்சஸ் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு உங்களுக்கு முழுக்க கொடுக்கப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது இரண்டாவது ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மூணாவது இருக்கக்கூடியது தான் முக்கியமானது. இப்போ ஈரானுக்கு உதவினா ரஷ்யா நேராக வரமாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்கல்ல, அக்ரஸருக்கு வெப்பன்ஸை சப்ளை பண்ணக்கூடாது, அக்ரஸருக்கு தேவையான அந்த நேரடி உதவிகளை கொடுக்கக்கூடாதுன்னு இந்த ஆர்டிகல் 3ல தெளிவாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்போட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம்னே சொல்லலாம். இன்கேஸ் ஒரு பிரச்சனையானது ஏற்படுது, இல்லை இந்த 2 தரப்புக்கு நடுவில் ஒரு அந்த யுத்தத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டுறப்போ தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாம 2 தரப்பும் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல எக்யூப்மெண்ட்ஸ்ன்ற வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, இப்ப நடக்கக்கூடிய சினாரியோ கூட இது நல்லா ஒத்து போகும்னே சொல்லலாம். இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் முக்கியமான ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இஸ்ரேல் ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, ஈரான் இஸ்ரேலை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அடுத்து கிரவுண்ட் இன்வேஷனுக்காக ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்க, இல்ல முக்கியமான ஏதோ ஒரு பிரச்சனையில ஈரானுக்கு மிசைல்ஸ், அவங்களுக்கு தேவையான ரேடார்ஸ், அவங்களோட அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு தேவையான வெப்பன்ஸ், இல்ல டிஃபென்ஸுக்கு தேவையான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், இது எல்லாமே தேவைன்னா ரஷ்யா அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதுதான் அந்த ஆர்டிகல் 3ல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்டைரக்டா இந்த இடத்துல உதவிகள் பண்ணல. மிலிட்டரி அலையன்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப்க்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ மிலிட்டரி அலையன்ஸ்னா நேரா நான் உள்ள வந்து அடிக்கிறன்றது தான் அந்த மிலிட்டரி அலையன்ஸ். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப் மூலமா இப்படி ஒரு ஆர்டிகலை இவங்க இந்த இடத்துல கொண்டு வந்து அதை சட்டமாகவும் மாற்றி இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உலகத்தோட கண்களுக்கு தெரியாம ஆயுதங்களை ஈரானுக்கு கொடுக்க முடியுமோ, இல்ல வேற ஷிப்மெண்ட் மூலியமா நான் ஒரு மிசைலை கம்ப்ளீட்டா கொடுக்கல, ஆனா மிசைலுக்கு தேவையான ஸ்பேர்ஸை கொடுக்குறேன், அது மிசைலோட கணக்குல வராது. இந்த மாதிரி ஷிப்மெண்ட்ஸை மாத்தி பிரிச்சு பண்றது மூலியமா ஈரானுக்கு தேவையான உதவிகளை ரஷ்யானால பண்ண முடியும். அதாவது இந்த அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை தான். ஆனா ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா பிஸியா இருக்கப்போ இந்த அளவுக்கு உதவிகளை இவங்களை பண்ணுவாங்களா, இல்ல இவங்களால பண்ண முடியுமான்றது ஒரு சந்தேகம் தான். இதை வந்து நிறைய இஸ்ரேலோட ஃபேவரா பேசக்கூடிய மீடியாஸ்லாம் எப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னா, ஈரானால ரஷ்யாவுக்கு ஆக வேண்டிய வேலை இப்போ எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில்
ஷாஹித் ட்ரோன்ஸோட பயன்பாடுன்றது ரஷ்யாவால் அதிகமாக பண்ணப்பட்டுச்சு. ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 20லேருந்து 30 ட்ரோன்கள், அது படிப்படியாக வளர்ந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 100 ட்ரோன்கள் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ஸோ அப்போ ஈரானோட தேவை ரஷ்யாவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால மட்டும்தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டாங்க. ஆனால் இப்போ மாசத்துக்கு சராசரியாக 2800 ஷாஹித் ட்ரோனோட ரஷ்யன் வேரியண்டாக இருக்கக்கூடிய இந்த ஜெரானியம் ட்ரோன்ஸை இப்போ உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஈரான்னால ரஷ்யாவுக்கு எந்த ஒரு அனுகூலமும் கிடையாது. அதனால பேருக்கு இந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்குமே தவிர அதனால ரஷ்யா கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் ஈரானுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் ரொம்ப தப்பானது. ஏன்னா இப்போவும் ஈரான் கிட்ட இருந்து ஏகப்பட்ட ரிசர்வ்ஸ், குறிப்பாக அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸோட ரிசர்வ்ஸ்ன்றது ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் உக்ரைன் போரில் ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இப்போ ரஷ்யாவுக்கு மிடில் ஈஸ்டில் பெருசாக ஒரு கிரிப் கிடையாது. எப்போ அசாதோட ரெஜிமென்றது விழுந்துச்சோ சிரியாவில், அதுக்கப்புறமா ரஷ்யாவோட மேஜர் மிடில் ஈஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. இப்போ ரஷ்யாவுக்கு ஈரானை விட்டா மிடில் ஈஸ்ட்ல அவங்களோட ஹோல்டை பிடிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. வேற எந்த நாடு இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு ஃபேவரா இல்லை இந்த அளவுக்கு உதவிகள் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுற அளவுக்கு போக மாட்டாங்க. ஸோ இது ரஷ்யாவுக்கும் நல்லா தெரியும். அதனால இந்த இடத்துல இஸ்ரேலை ஹைட் பண்ணிட்டு எப்படியெல்லாம் உதவிகள் பண்ண முடியுமோ, இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக பிளாக் மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணுவாங்க, பேக் சேனல்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி என்னோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆர்டிகல்ன்றது ரொம்ப இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் ரொம்ப ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். ஆனால் இது வெளியில் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படாது. ஏன்னா இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிளாக் மார்க்கெட் மூலியமாகவும் இல்லை எந்த நாடோட கண்களையும் படாமல் தான் செய்யப்படும். ஆனால் இந்த இடத்துல ரஷ்யா ஈரானுக்கு உதவிகள் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்ற கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஆர்டிகல் வேணும்னா மென்ஷன் பண்ணுங்கள், அந்த டாக்குமெண்ட்டோட லிங்கை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.